ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரீ சூப்பர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் சேர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளாகட்டும், இனிமேல் சேர இருக்கக்கூடிய சகோதரிகளாகட்டும், உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த நியூ இயர் 30 டே சேலஞ்சில் அவங்களோட டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் கொடுக்கும்பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய காமனாக எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெயிட் லாஸில் நான் வெயிட் லாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் என்னால் அதை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ண முடியுமா? நான் எவ்வளோ நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோடய வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்தது. அது பண்ணவே முடியாது போல இருக்குது. நம்ம லைஃப் லாங் இப்படி தான் இருப்போம் போல இருக்குது. இன்னும் போக போக ஏஜ் ஆக ஆக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இழந்துருவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் ஏன் இதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா உடல் பருமன் குறைக்கிறது அப்படின்றது பெரிய டாஸ்க்காக எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. அது பெரிய டாஸ்க்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். அதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களோட உடல் எடை குறைக்கிறத பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் ஜாலியாக கொண்டு போவீங்க லைஃப் லாங். இனி உடல் பருமன் ஏறாத அளவுக்கு நீங்கள் தாராளமாக பார்த்துப்பீங்க. அது என்ன அப்படின்றத ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் தனித்தனியாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கொஷின் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போடுறேன். பெண்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்காமல் லைட்டாக, அதாவது ஒரு பாசிட்டிவாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால். அந்த பாலில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம உடல் பருமன் ஏறாத வரைக்கும் நம்ம எல்லாமே ஜாலியாக அப்படியே சுமூகமாக போயிட்டே தான் இருக்கும். திடீர்னு அந்த பால் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுட்டு வேண்டாம் வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உடல் பருமன் அதிகமாகிடுச்சு அப்படின்னும் பொழுது இனி நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி கிடையாது. இனிமேல் நம்ம எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்டு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே வந்து தனிமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது தீண்டத்தகாத பொருள் மாதிரி நம்மளை வந்து தனியாகவே பார்ப்பாங்க உடல் பருமன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதையே ஒரு குறையாக சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் இனிமேல் அப்படி இருக்காதீங்க. பால் கெட்டு போன மாதிரி இல்லாமல் பால் கெட்டதுக்கப்புறம் அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். பால் கெட்டதுக்கப்புறமா தான் தயிர் ஆகுது. அதுக்கப்புறம் மோர் எடுத்து அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கிறாங்க. பாலை விட நெய்க்கு மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பால் கெட்டு போனதுக்கப்புறமா தான் வந்து பன்னீர் ஆகுது. பன்னீர் இன்றைக்கி எத்தனை பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல புரோட்டீன் நிறைஞ்ச பொருள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பையும் கொண்டு வரணும். உடல் பருமன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் ஒதுங்கி நிற்காமல் அதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோமோ, நம்ம பாலாக இருக்கும்பொழுது கிடைச்ச மதிப்பை விட இன்றைக்கி அதனால் நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சு இன்றைக்கி உடல் எடையை குறைக்கிறோம், அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வரும்பொழுது நம்மளோட மதிப்பு எப்படி இருக்குன்றதை மட்டும் இப்போ நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலுக்கு பதில் வேறு எதுவும் சொல்கிறது. ஓகே, திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும்போது திராட்சை பழம் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் அதுவே வந்து கெட்டு போய் ஒரு ஒயினாக மாறினதுக்கப்புறமா திராட்சையை மதிப்பை விட ஒயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உடல் பருமன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒதுங்கி இல்லாமல் அதை மேம்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் பற்றி முடியுமா, செய்யலாமா, பண்ணலாமா, அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வருது பார்த்திங்களா, உங்களை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அந்த கொஸ்டின் மார்க்கு இனிமேல் வந்து உடஞ்சி போயிடும். கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்ன இருந்த லைஃப் ஸ்டைலை விட இனிமேல் நீங்கள் வாழக்கூடிய அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால் நீங்கள் உடல் பருமனை குறைக்கணும்னு நினச்சிட்டிங்களா, யார் பேசுகிறதையும் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க, இதை செஞ்சால் உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் உடல் பருமன் குறைக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுதே நமக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு 2 பேர் வராங்களோ இல்லையோ, காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு கண்டிப்பாக 4 பேர் வருவாங்க.
நம்ம நல்ல விஷயம் செய்கிறதாக இருந்தால் கூட. அதனால் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்க உடல் பருமனை குறைக்க அப்படின்னா, அதில் தீர்க்கமாக இருந்து கடைசி வரைக்கும் உங்களோட ஐடியல் வெயிட் வர வரைக்கும் அந்த தீர்மானத்திலேருந்து மாறாமல் செயல்பட்டீங்க அப்படின்னாலே உங்களோட உடல் பருமன் குறையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, செய்யலாமா, பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அது செய்யக்கூடாதுன்ற ஒரு பாயிண்டில் இருந்து தான் நின்று பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதை விடுத்துடுங்க. கண்டிப்பாக என்னால் முடியும், ஏன் என்னால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கொஷின் வந்து தகர்த்துடும். இது நான் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ பதிவு. இந்த நியூ இயர் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். இந்த 30 டே சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். உங்களோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கலாம். வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகமாக இல்லைனா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.